கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த 2024 ஆண்டிலே ஆண்டவர் 9 மாதங்களை நாம் கடந்து வரவும் இந்த 10வது மாதத்தை காணவும் இயேசு கிறிஸ்து நமக்கு தயவு செய்திருக்கிறார். உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்திலே இந்த சின்ன வீடியோ செய்தியின் மூலமாக சந்திக்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியா சொல்லியிருக்கிறார். மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கி அதிலே நீங்கள் சமாதான பலியையும் சர்வாங்க தகன பலியும் செலுத்தி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஒரு இடத்துல ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஊழியத்தில் நன்மைகள் கிடைக்கணும், சபை வளரணும், பெருகணும் அப்படின்னா இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். அது என்ன ரகசியம்? எந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகிறாரோ, அவர் வாசம் பண்ணுகிறாரோ, எந்த இடத்துல கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் ஒரு மெய்யான ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னிடத்தில் வந்து, அது எந்த ஸ்தானமா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் வந்து இருக்கிறேன். இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். நீங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 19, 20, 21 வசனத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு அருளி செய்வேன். அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு ஒரு மனம் தேவை. இந்த ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, மோசே நீ வந்து உன் ஜனத்துக்கு சொல்லு. மோசேயின் இடத்துல ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் வந்து சொன்னார்கள், ஐயா கர்த்தருடைய குரலை கேட்பதற்கு பயமாயிருக்கிறது, பயங்கரமான இடி முழக்க சத்தம் கேட்கப்படுகிறது, பயங்கரமான இந்த தோற்றத்தையும் அந்த சத்தத்தையும் கண்டு நாங்கள் எல்லாரும் பயப்படுறோம். மோசேட்ட போய் சொன்னாங்க, ஐயா கர்த்தர் பேசுனா நாங்கள் செத்து போயிடுவோம், அதனால நீர் பேசும், கர்த்தரிடத்தில் நீர் போய் தங்கியிருந்து அவருடைய குரலை கேட்டு வந்து எங்களுக்கு சொல்லும், கர்த்தர் எங்கிட்ட முகமுகமா பேசுனா நாங்கள் எல்லாரும் செத்து போயிருவோம். அப்படிங்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், நான் வந்து நீங்கள் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ரொம்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறது தான் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து வந்த இடத்துல சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, அங்கே பரிசுத்தம் உண்டு, அங்கே ரட்சிப்பு உண்டு, அங்கே கர்த்தர் வந்து வேதனையெல்லாம் மாற்றி போட்டு விடுகிறார். வேதனை நீங்க சுகமாயிருன்னு சொல்றாரு ஆண்டவர். இன்றைக்கு மாறாதவர். அப்படின்னா கர்த்தர் வருவதற்கு சில வழிகளை சொல்லியிருக்கிறார். நான் வந்து ஒரு இடத்துல வரணும்னா அதுக்கு சில ஆயத்தங்கள் உண்டு அப்படின்னு இருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு பிரதமர் வராரு, ஒரு முதலமைச்சர் வராருன்னா அவர் சும்மா வந்துட மாட்டார். அவர் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் அறிவிப்பு கொடுப்பார், நான் அந்த பகுதிக்கு வருகிறேன், அங்குள்ள மக்களை சந்திக்க வருகிறேன், இந்த காரியத்துக்காக வருகிறேன். அப்போ அதற்கு அதிகாரி எல்லாரும் அதற்கென்று சில ஆயத்தங்களை பண்ணுவார்கள். அவர் வருகிற பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கணும், அவருக்கு எப்படி எந்தெந்த இடத்துல கூட்டங்கள் நடக்க போகிறது, இதையெல்லாம் அவர்கள் அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து ஒழுங்குபடுத்தி தான் பின்பு அவருடைய வருகை இருக்கும். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்புகிற உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில தேவன் பிரசன்னமாக வேண்டுமானால், கர்த்தர் வந்து அந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ண வேண்டுமானால், கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், அங்கு யாத்திராம் 20-24 அந்த 3 காரியம் சொல்லியிருக்க. 1, பலிபீடத்தை உண்டாக்குன்னாரு. மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கு. மண்ணினாலே மனுஷன்தான். நமக்கு தெரியும், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவனை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கி அவன் ஆசிலே சுவாசத்தை உண்டு ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். அதே இதில் அங்கு 2:19 சொல்லப்பட்டிருக்கு, வெளியில் உள்ள சகல மிருகங்களையும் பறவைகளையும் கர்த்தர் மண்ணினாலே உண்டாக்கினார் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். மற்ற படைப்புகளுக்கும் மனிதனுக்கு என்ன வித்தியாசம்? நாம் தேவ சாயலாய் படைக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமா தான் பலிபீடம். இந்த ஆத்துமா கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். கர்த்தருக்கென்று நம்முடைய ஆத்துமாவில் இடம் கொடுக்கணும்.
நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும். பிரியமான சகோதரா சகோதரி, இந்த மாதத்தில் உங்க வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து பாருங்க. உங்க பிரச்சனைகள் மாறும், உங்கள் பாடுகள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும், உங்கள் வியாதிகள் மாறும், உங்கள் நிந்தைகள் மாறும், உங்க கவலைகள் மாறும், உங்க தோல்விகள் மாறும், உங்க துக்கங்கள் மாறும். கர்த்தர் சகலத்தையும் ஜெயத்தை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் இயேசு வல்லவராயிருக்கு. அப்படின்னா நமக்குள்ள இன்னைக்கு பலிபீடம் உண்டாகணும். பலிபீடம் என்பது ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நமக்குள்ளே நாம் உண்டாக்க வேண்டும். ஆதியாகமம் 6:14 நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ உனக்காகவும் உன் குடும்பத்தாருக்காகவும் பேழை உண்டாக்குனாரு. அப்போ நம்ம இந்த உலகத்துக்கு தப்பணும், பாவத்துக்கு தப்பணும், சாபத்துக்கு தப்பணும், தேவனுடைய கோபத்துக்கு தப்பணும்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒரு பரிசுத்த ஸ்தலமாய், தேவனுடைய வாசஸ்தலமாய் நம்ம மாறணும். நமக்குள்ள பலிபீடம் உண்டாகணும், தனி ஜெபம் உண்டாகணும், பரிசுத்த வாழ்க்கை உண்டாகணும், விசுவாச வாழ்க்கை உண்டாகணும், அன்பு உண்டாகணும், ஐக்கியம் உண்டாகணும், மன்னிக்கிற தன்மை உண்டாகணும். இதெல்லாம் உண்டாகாம கர்த்தர் அந்த இடத்துல எழுந்தருளி இருக்க மாட்டான். முதல் நிபந்தனை, உண்டாக்க வேண்டியதை உண்டாக்குங்கள். என் ஆண்டவரோடு உறவாடுவதற்கு இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியத்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நாம் உண்டாக்க வேண்டும். ரெண்டாவது சொல்றாரு, அந்த பலி செலுத்துங்கிறாரு. இங்க 2 பலி சொல்றாரு. ஒன்று சர்வாங்க தகன பலி, இன்னொன்று சமாதான பலி. இது 2 முக்கியமான பலி. பழைய ஏற்பாட்டில் அநேக பலிகள் உண்டு. சர்வ அங்கங்களும் ஒரு ஆடு ஒரு மாட்டை பலி செலுத்தும் போது அதை அங்கங்கமா வெட்டி வச்சாச்சுன்னா அதுக்கு பிறகு சர்வாங்க தகன பலி. அப்போ ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கென்று தன் வாழ்க்கையில தன்னுடைய ஒவ்வொரு சரீர அவயத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாசம் பண்ணுகிறார். இது என் கை கிடையாது, இது கர்த்தருக்கு சொந்தமானது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல ஒரு பாலிவுட் நடிகை ஒருத்தி ஒரு இளம் வல்லமையான ஊழியக்காரனிடத்தில் வந்து சொன்னாங்க, ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஐயா, இந்த வெளி உலகத்தில் யாரையும் நம்ப முடியலை, எல்லாரிடத்திலையும் உண்மையற்ற தன்மை இருக்கிறது, நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா இல்லை, நீர் ஒருத்தர் தான் ரொம்ப நல்லவராக இருக்கிறீர், அதனால உண்மை திருமணம் செய்து கொள்ள நான் விரும்புகிறேன் அப்படின்னு இந்த பாலிவுட் இளம் நடிகை அந்த இளம் ஊழியக்காரனிடத்தில் கோரிக்கை வச்சாங்க. அவர் சொன்னாரு, எம்மா, என்னை விட ஒருத்தர் நல்லவர் இருக்கிறாரு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு நல்ல ஆண்டவர் தேவையில்லை, எனக்கு ஒரு நல்ல மனிதன் தேவை, நான் எனக்கு ஒரு மனிதனை தான் தேடுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல ஊழியக்காரன் கூட நல்ல தங்களுடைய ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கிடணும், நல்ல சபைக்கு போகணும், அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர நல்ல இயேசு கிறிஸ்துவோடு தங்களுடைய உறவை அநேகர் ஏற்படுத்திக் கொள்கிறது எல்லாம் பெரிய தப்பு. இதுல தான் நம்முடைய வீழ்ச்சி காணப்படுகிறது. ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்திருக்கிறோம்? நல்ல சபை தான், நல்ல போதகர் தான், போற கூட்டம்லாம் நல்ல கூட்டம் தான் இருக்கிறதுனால பரலோகம் கிடைக்க போறது இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து நம்ம ஆசீர்வதிக்க போறது இல்லை. நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, நமக்குள்ள இயேசு கிறிஸ்து வருகிறாரா, நமக்குள்ள இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிறாரா? அப்படியானால் இந்த நம்ம வாழ்க்கையில நம்ம முற்றிலுமாக நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் நீதி நாயுதங்களா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னொன்று சமாதான பலி, யாவரோடு சமாதானமாக இருக்க நாடணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னா, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்தி வரும் பொழுது உன் சகோதரின் பேரில் உனக்கு குறைபாடு உண்டு என்று அறிவாயானால் காணிக்கை வச்சுட்டு போய் முன்பு போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கை செலுத்து என்று சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 பலி இருக்குதா? நம்ம யாவரோட ஒப்புரவா இருக்கிறோமா? நம்முடைய சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாக்கி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திர பலி உண்டா? செலுத்த வேண்டியது செலுத்தணும், பொருத்தனை செலுத்தணும், ஆண்டவருக்குன்னு எடுத்திருக்கிற தீர்மானத்தை செலுத்தணும், தசம பாகத்தை செலுத்தணும், காணிக்கை செலுத்தணும். ஆண்டவர் சொல்லிக்க ஸ்தோத்திரத்தை கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த கனத்தையும் மகிமையும் துதியையும் கர்த்தருக்கு செலுத்தணும். இதெல்லாம் செலுத்த வேண்டியதை செலுத்தினாதான் கர்த்தர் வருவாரு. முதல்ல ஆண்டவர் சொன்னார், பலிபீடத்தை உண்டாக்குன்னாரு. உண்டாக்க வேண்டியதை உண்டாக்கணும், செலுத்த வேண்டியது செலுத்த. சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபடுத்து. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளிடத்தில் காணப்படுகிற ஒரு பெரிய குறைபாடு என்ன தெரியுமா? தங்க சபையை குறித்தே பிரஸ்தாபடுத்துவாங்க. எங்க சபை பாருங்க, எங்க பாஸ்டர், எங்க பிரதர்,
எங்க சிஸ்டர் அவங்க ஜோமனா அப்படி நடக்கும், இவர் ஜோமனா இப்படி நடக்குன்னு சபையை குறித்தும் தாங்கள் போகிற தாங்கள் பிரியப்படுகிற ஊழியக்காரனை குறித்தும் பிரஸ்தாபடுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ ஊழியக்காரனை பிரஸ்தாபடுத்துறதுனாலயோ உங்க ஸ்தாபனத்தை பிரஸ்தாபடுத்துறதுனாலயோ அல்லது நீங்கள் சார்ந்திருக்கிறவரை பிரஸ்தாபடுத்துறதுனாலயோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறதில்லை. இந்த வசனத்தின்படி யாத்திரை 20:24 என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தணும்னு சொன்னாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துறோமா? என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துற எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இயேசுங்கிற நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஒரு ஆள்கிட்ட பேசும்போதே இயேசுங்கிற நாமத்தை சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு என் குடும்பத்தில் இதை செஞ்சாரு, என் பாவத்தை மன்னித்தாரு, என் நோய்களை குணமாக்குனாரு, கடந்து வந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாடு, இவ்வளவு இக்கட்டு வந்தது, எல்லாவற்றையும் போக்கினார், என்னை ஆண்டவர் நடத்தினார். நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்ல 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 கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபிக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 14:13-14 சொல்லி இருக்கிறாரு, என் நாமத்தினாலே பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படியாய் நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தில் அப்ளை பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் முயற்சித்து பாருங்களேன். ஆண்டவர் வர்றாரா வரலையான்னு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும், உங்க பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், சாபெல்லாம் முறிஞ்சு போயிடும், சாத்தானுடைய கிரியை அழிஞ்சு போயிடும். வாழ்க்கையில நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நாம் விரும்புகிறதற்கும் வேண்டிக்குள்ளுக்கு அதிகமாய் நமக்குள்ள அவர் கிரியை செஞ்சு நம்ம ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். ஆனா இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எவ்விடத்திலும் நான் முன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஜோமனோமா. நல்ல பிதாவை இந்த 10ஆம் மாதத்தை காண செய்த கர்த்தருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கு என்றும் அதிலே சர்வாங்க தகன பலி சமாதான பலி செலுத்து என்றும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் என்றும் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிபந்தனைகளை இந்த காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட எங்க கூட வாசம் பண்ணி எங்க வாழ்க்கையை ஆண்டவரை மேலாக்குகிறீர். எங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் சாத்தானுடைய கிரியை அழித்து நோய்களை குணமாக்கி ஆண்டவரை எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தின்படி உம்முடைய மேன்மை கிடைக்கட்டும், நன்மை கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.